படையப்பாவுடைய அந்த ஷூட்டிங் சமயத்தில் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து முதல்ல வேறு. நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து இது ரஜினியை பழி வாங்குறது மாதிரியே நினச்சிட்டு கொண்டு போகும்போது ஒரு சிம்பிளான ஒரு கிளைமாக்ஸை வந்து இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் வச்சுருந்தார். ரஜினி சார் பார்த்துட்டு படம் பூரா அந்த நீலாம்பரி கேரக்டர் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அந்த நீலாம்பரினால தான் என்னுடைய கேரக்டர் வேறு நின்று போய்கிட்டே இருக்குது, இதை கிளைமாக்ஸை டக்குன்னு முடிச்சிட வேணாம், அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி கிளைமாக்ஸே ரஜினி சார் சொல்லி அந்த கிளைமாக்ஸை மாற்றப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அப்புறம் தான் கே.எஸ். ரவிக்குமார் டிஸ்கஷன் பண்ணி பண்ணும்போது ரஜினி சார் சொன்ன அந்த சில விஷயங்களை ஷார்ட்ஸ்லாம் சீன்ஸ்லாம் எடுத்து கிளைமாக்ஸ் மாற்றுறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் இப்போ இருக்கிற கிளைமாக்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன ஒரு கிளைமாக்ஸ். அது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்ட் 2 லீடுக்கான ஒரு கிளைமாக்ஸ் அதில் உள்ள வச்சிருப்பார் கே.எஸ். ரவிக்குமார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நீலாம்பரி படையப்பா பழி வாங்க உடவே மாட்டேன்னு சொல்லி தான் டெத்து கொண்டு போயிடும் நீலாம்பரி. ஸோ இது பார்ட் 2க்கான ஒரு லீடும் வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க. பட் அது எப்படி வருமானன்றதே ஆனால் பார்ட் 2ல் ரஜினி சார் எப்பயும் உடன்பாடு இல்லை. ஸோ இந்த படையப்பாவினுடைய இவ்வளோ சிறப்பு இன்னும் நிறையா இருக்குது, நம்ம பேசிட்டே போகலாம்.